திருப்பத்தூரில் 92ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நூற்றுக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு ஸ்ரீ பூமாயம்மன் திருக்கோவில் 92ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு 39ஆம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு, கரிச்சான் மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றதில் பெரிய மாடு பிரிவில் 8 ஜோடிகள், கரிச்சான் மாடு பிரிவில் 19 ஜோடிகள் என மொத்தம் 27 ஜோடிகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாடு பிரிவிற்கு 7 மைல் தூரமும், கரிச்சான் மாடு பிரிவிற்கு 5 மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர். விடா முயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளருக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு, கோப்பை, சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டியினை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் என நூற்றுக்கணக்கான உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பூமாயம்மன் பூச்செறிதல் விழா மாட்டு வண்டி பந்தய கமிட்டி குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். மற்றும் திரு எம் சதீஷ்குமார் அவர்கள் அருமையான நலக்கருவியை கொண்டாடுபடுத்தி வருகிறார்கள். பெறுபவர் சக்தி, ரோகலாபுரம் சக்தி அவர்கள்.